எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவே டார்கெட் சரி. இந்த போருக்கு முக்கிய காரணமே அமெரிக்கான்ட்டு உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கு. அப்போ என்னதான் ஏன் அமெரிக்கா டார்கெட் எடுத்து காரணம் என்ன? பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு எதிராக உள்ளிருந்தே ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்காக முயற்சி செய்து அந்த பிரதேச மக்களிடையே பயங்கரவாத அமைப்பை உருவாக்குவதற்கான திட்டமிடலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹமாஸ். ஒரு மேப்பை காட்டுறார், ஐக்கிய நாடுகள் சபையோட கூட்டத்தில் காட்டுறார் பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேல் பிரதமர். அந்த மேப்பில் பாலஸ்தீனம்னு ஒரு நாடே இல்லை. பக்கத்தில் இருக்கிற லெபனான்ற நாடும் நாட்டுடைய பல பகுதிகளும் இல்லை. இந்த எல்லா பகுதிகளையும் இணைத்து ஒரு பிரம்மாண்டமான இஸ்ரேல் என்கிற ஒரு மேப்பை காட்டுறாங்க. ஹீரோஷிமா நாகாசாகி அதன் மீது வீசப்பட்ட அணுகுண்டுகளைப் போல 9 அணுகுண்டுகளுக்கு சமம் என்று சொல்றாங்க. ரொம்ப கொடூரமானது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம கண்ணு முன்னாடியே, இந்த உலகத்தினுடைய கண்ணு முன்னாடியே இஸ்ரேல் அரங்கேற்றுகிறது. யாராலும் கேள்வி கேட்க முடியல, யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. ஆயுத வியாபாரிகள், ஆயுத உற்பத்தியாளர்கள், அமெரிக்க ஆட்சியில் கோலோச்சக்கூடிய பெரும் கார்பரேட் கம்பெனிகளாக இருக்காங்க. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, பைடனை மிரட்டுறாங்க, அடுத்த தேர்தல் வரப்போகுது அமெரிக்காவில், நாங்கள் ட்ரம்ப்பை கொண்டு வந்துடுவோம் பார்த்துக்கோன்னு சொன்ன உடனே பைடன் பயந்துடுறாங்க. இந்தியா உள்பட, மோடி அரசாங்கம் உள்பட இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை, வர்த்தக உறவுகளை, பொருளாதார உறவுகளை நாங்கள் துண்டிக்கிறோம் என்று அறிவித்து எந்த பொருளை இனிமேல் இஸ்ரேலுக்கு போகாது, அங்கிருந்து எதுவும் வர முடியாது என்ற நெருக்குதலை உருவாக்கினால்தான் இஸ்ரேலை மட்டுப்படுத்த முடியும். டைலாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் சம்பந்தமாக நம்மோட விவரிக்க நிற்கிறார் பத்திரிகையாளர் SP ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு உலகம் முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவு பெருகினாலும் பாலஸ்தீன் நாட்டோட வரைபடம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க இஸ்ரேல் நாட்டோட மேப்பா மாறிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா ஹமாஸ் அமைப்புடைய தாக்குதலே காரணம்னு இஸ்ரேல் நாட்டோட சொல்லப்படுது. ஒரு பத்திரிகையாளராக நீங்க இதை எப்படி அணுகுறீங்க? அது ஹமாஸ் அமைப்பு கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாலைவன பிரதேசமாக இருக்கும் அந்த ஏரியாவே அந்த ஏரியாவை நோக்கி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஹமாஸ் அமைப்பு ஏவின சம்பவம் ஒரு பரபரப்பு செய்தியாக வெளிவந்தது அக்டோபர் 7ஆம் தேதி 2023. அதைத் தொடர்ந்து இம்மிடியட்டாக அடுத்த நாளே இவங்க ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் இஸ்ரேலியர்கள் இறந்து போனாங்க. அடுத்த நாளே இதுக்கு பதிலடி, பழிக்கு பழி வாங்குவோம் என்ற பெயரில் போர் அறிவித்தாங்க இஸ்ரேல் அரசாங்கம், பெஞ்சமின் நேதன்யாகு அரசாங்கம். உடனடியாக உலக ஊடகங்களில் ஹமாஸ் அமைப்பு தன்னுடைய பெரிய பயங்கரவாத நடவடிக்கையை ஏவி விட்டதனுடைய விளைவாக, பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவியதன் விளைவாக, அங்கே ஒரு 1200 இஸ்ரேலியர்களை படுகொலை செய்ததன் விளைவாக இந்த போர் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. எனவே இந்த போர் சரியானது, இந்த போரை உடனடியாக வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள், பல நாடுகள் சொல்வதற்கு முன்னாலேயே கூட உடனடியாக இந்த போரை வரவேற்றது, பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலினுடைய போரை வரவேற்றது இங்கே இருக்கக்கூடிய சாட்சாத் நரேந்திர மோடி அரசாங்கம் தான். இது சரியான நிலைப்பாடு தானா? பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்தியா பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஒரு போர் அறிவிக்கக்கூடிய நிலைமையில் அதை ஆதரித்தது சரிதான் என்ற கேள்வியெல்லாம் வந்தது. அது தனி. அப்போ ஒரு தோற்றம் ஏற்படுது, ஹமாஸ் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு, தன்னுடைய பயங்கரவாத நடவடிக்கையை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த போர் வந்திருக்காது. எனவே ஹமாஸினுடைய பயங்கரவாத நடவடிக்கை தான் இந்த போருக்கு அடிப்படை காரணம் என்ற ஒரு தோற்றம் உலக ஊடகங்கள் மத்தியில் பரபரப்பாக இன்றைக்கு வரைக்கும் அது பேசப்படுது. இன்றைக்கி கொஞ்சம் அது மட்டுப்பட்டிருக்கு. ஆனால் அது அந்த அளவுக்கு ஹமாஸை விட கடுமையான முறையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை இப்போ அடிச்சிருக்கு. இப்போ அன்னைக்கே அந்த உலக ஊடகங்கள் சொன்ன பின்னணியில் ஏன் இப்படி ஒரு ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டதுன்னா, அதுக்கு பின்னாடி உள்ள வரலாற்றை, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்றை உலக ஊடகங்கள் மறைத்து ஏதோ அன்னைக்கு தேதியில் திடீர்னு பயங்கரவாத அமைப்பாக உருவாகி அன்னைக்கு தான் ஏவுகணை ஏவுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. இல்லை, தாக்குதல் தவறு தானே? தாக்குதல் தவறு தான். ஆனால் அந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை நம்ம யோசிச்சோம்னா அந்த தாக்குதல் எப்படிப்பட்டதுன்ற கேள்வியும் அதில் வரும். அந்த தாக்குதலே கூட பின்னாடி சில நாட்கள் கழித்து அந்த தாக்குதலில் அதிகமான இஸ்ரேலியர்கள் இறந்து போவதற்கு காரணமானது
ஹமாஸ் ஏவிய ஏவுகணைகள் தானா அல்லது இஸ்ரேலுடைய இராணுவம் ஒரு தாக்குதல் நடத்துது அதே நேரத்தில் அதே ஸ்பாட்டில் அப்படி ரெக்கார்டு ஆயிருக்கு. அதற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் அடுத்த சில நாட்களே வெளியானது. இது உண்மையிலேயே ஹமாஸ் ஏவிய ஏவுகணைகளால் கொல்லப்பட்டார்களா அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கொல்லப்பட்டார்களா என்ற அந்த பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்ட பின்னணியில் தான் இஸ்ரேலிலிருந்து அந்த மக்கள் வந்து பாலஸ்தீனத்து ஹமாஸ் மீது அந்த ஒரு வெறுப்பை வந்து அதுக்கப்புறம் தான் அது மட்டுப்பட ஆரம்பிச்சது என்பது ஒரு முக்கியமான இந்த கேள்வி இன்னும் இருக்கு. அது விடை காணப்படாத ஒரு கேள்வி. ஏன்னா அந்த பாலைவன பிரதேசத்துல ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் பங்கேற்ற இஸ்ரேலியர்கள் அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து எகிப்துல இருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க செட்டில் ஆனவர்கள், இஸ்ரேலில் செட்டில் ஆனவங்க. எனவே அவங்க மேல ஏதோ ஒரு வெறுப்புணர்வு அங்கே அந்த உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அது ஒரு நீண்ட கதை. அந்த மக்கள் மீது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அங்கே தான் ஒரு 700-800 பேர்கிட்ட அந்த விழாவில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் இராணுவமே நடத்தியிருக்கக்கூடும், இஸ்ரேல் இராணுவம் அதை செய்துவிட்டு ஹமாஸ் மீது பழியை போட்டிருக்கக்கூடும் என்றெல்லாம் கூட அந்த சில நாட்கள்லேயே செய்திகள் வெளியாச்சு. அந்த செய்திகளை அப்புறம் வந்து உலக ஊடகங்கள் அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. அந்த செய்திகளை வெளியிட்டதே வந்து இஸ்ரேலுடைய ஹாரெட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தான் வெளியே கொண்டு வந்தது. எனவே இஸ்ரேல் இராணுவம் தான் நடத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு அடுத்த சில நிமிடங்கள்லேயே இஸ்ரேல் இராணுவம் தாக்கி ஒரு பெரிய படுகொலை அங்கே அரங்கேற்றியது. இஸ்ரேல் மக்களையே கொன்னது. தன் சொந்த மக்களையே கொல்ல தயங்காத இராணுவம் தான் இஸ்ரேல் இராணுவம் என்ற தகவலாம் வந்துச்சு. எனவே மக்களே கொல்லுவாங்களா? அப்படிலாம் நடந்திருக்கு. அப்படி தன்னுடைய சொந்த மக்களையே கொல்லக்கூடிய இராணுவம் என்பது போர் வெறி கொண்ட இராணுவம் அதெல்லாம் செய்யும். அதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பழியை போட்டு ஒரு பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்ற இப்போ நடக்கக்கூடிய நிலைமைகளை விவரங்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு திட்டமிட்ட ஒரு பலி போட்டு ஹமாஸை வந்து சித்தரித்து ஹமாஸை அழிப்பதற்கின்ற பேரில் பாலஸ்தீனத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் என்பது ஒரு பெரிய போராக நடப்பதற்கு இப்படி ஒரு சம்பவத்தை இஸ்ரேல் அரங்கேற்றிருக்க கூடும் என்பது ஒரு முக்கியமான தகவல். பாலஸ்தீனை தாக்குறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. ஆமா, இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள்லாம் அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய விசாரணைக்குரியது தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனா அப்படி ஒரு தகவல் இருக்கு. அதை பாலஸ்தீனத்தை உள்ள மக்கள் சொல்லலை, அங்கே உள்ள ஊடகங்கள் சொல்லலை, அவனே சொல்றான். இஸ்ரேலிய ஊடகங்களே அதை சொல்றான். ஹாரட்ஸ்ன்ற பத்திரிகை அதை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் அந்த செய்தி அப்படியே நின்று போச்சு. ஹமாஸ் அமைப்பு என்பது அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களோடு லிங்க் பண்ணால் ஹமாஸ் தொடர்ந்து ஏன் ஏவுனா அப்படின்ற பிரச்சனைலாம் வரும். இது பாலஸ்தீனத்துடைய நீண்டகால வரலாற்றோடு சம்மந்தப்பட்டது. இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக 1948 இஸ்ரேல்ன்ற நாடு உருவான அந்த நிமிடத்திலிருந்தே பாலஸ்தீன மக்கள் தினந்தோறும் கொன்று குவிக்கப்படக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் முதல்ல கேட்டது போல பாலஸ்தீனத்தினுடைய மேப்பு மறைஞ்சு இஸ்ரேல் மேப்பாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் வந்து பாலஸ்தீனம் என்பது ஒரு உலகத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான பூமி, உலகினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான பூமி பாலஸ்தீனம். அங்கே தான் வந்து 3 பெரும் மதங்கள் பிறந்த பூமி. ஒன்று யூத மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம். 3 பெரும் மதங்கள் பிறந்த பூமி. பெத்லஹேமில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு வரலாறு இருக்குது. ஜெருசலேம் தான் அந்த புனித பூமி. ஜெருசலேம்ன்ற அந்த பெரிய மாநகரம் தான் இன்றைக்கி வந்து அந்த ஜெருசலேம் நகரத்தை மையப்படுத்தி தான் அந்த பிரச்சனைலாம் டெவலப் ஆகி வந்திருக்கு. ஜெருசலேம் வந்து 3 மதங்களுக்கும் புனிதமான நகரம். பாலஸ்தீனம் முதல்ல பெரிய பிரதேசமாக இருந்தது. ஒரு காலத்தில் 1945 காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் முடிந்த அந்த பின்னணியில் 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி அந்த போருக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஹிட்லர், நாஜி ஹிட்லர், ஜெர்மனியினுடைய ஆட்சியாளர். அவர் வந்து ஜெர்மனியில் ஒரு கொடூரமான ஆட்சியை நடத்தினார். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். யூத இன மக்களை தேடி அழிச்சார் அவர். ஆரிய இனமே உயர்ந்தது இந்த உலகத்தில், ஆரிய இனத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த உலகம் முழுவதும் அப்படின்ற அடிப்படையில் அந்த நாட்டில் இருந்த யூத இன மக்களை ஆரியர்கள் இருக்கிற நாட்டில் யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிச்சு கொன்று குமிச்சாரு. மிக கொடூரமான கோரமான படுகொலைகள் அந்த கருப்பு வரலாறு என்பது ஹிட்லரினுடைய வரலாறு. அப்போ அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போர் முடிகிற அந்த காலகட்டத்தில் பிரிட்டன் ஒரு விஷயத்தை முன்வைக்குது. ஜெர்மனியில் இப்படி யூதர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதனால் பல பேர் வந்து அந்த நாட்டு வந்து வெளியே அங்கங்கே சிதறி போன நிலைமையில் இருக்குது. அவர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, எனவே அவர்களுக்கென்று ஒரு பிரதேசத்தை ஒரு நாட்டை உருவாக்கணும், யூத மதம் எங்கே பிறந்துச்சோ அங்கேயே வந்து ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி
பிரிட்டன் முன்வைக்குது. பிரிட்டன் முன்வைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம்னா, அன்றைக்கு பிரிட்டன் தான் இந்த உலகத்தை கோலோச்சிய நாடுகளில் ஒன்றாக இருந்தது. 1947, 48 அந்த 50 காலம் வரைக்கும் பிரிட்டன் தான் கோலோச்சிய ஒரு நாடாக இருந்தது. அது இப்படி ஒரு நாட்டை, ஒரு யூத மக்களுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தா அந்த பிரதேசம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்துடலாம், அது தொடர்ந்து நீடிக்கலாம் என்கிற முறையில் பிரிட்டன் முயற்சி பண்ணது. ஆனால் அதுக்குள்ளேயே 1945 2ஆம் உலக போற ஹிரோஷிமா நாகாசாகி, ஜப்பான் உள்ள ஹிரோஷிமா நாகாசாகி அந்த நகரங்கள் அணுகுண்டு வீசி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து பெரிய அழிவை ஏற்படுத்தி அமெரிக்கா தன்னுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடை செஞ்சது. பிரிட்டன் சாம்ராஜ்யம் படிப்படியாக சரிந்தது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த வளர்ச்சி வரும்போது துவங்குது. இப்படி தான் அந்த உலக வரலாற்றில் 2 முக்கியமான சம்பவம் நடக்குது. இந்த பின்னணியில் தான் பிரிட்டன் ஒரு நோக்கத்தோட, தன்னுடைய நோக்கத்துக்காக, தன்னுடைய ஆளுகைக்காக ஒரு நாட்டை உருவாக்கலாம்னு சொல்லி இஸ்ரேல் என்ற நாட்டை யூதர்களுக்கென்ற ஒரு நாடு உருவாக்கணும் அந்த கருத்துருவை உருவாக்கி அதை உலக நாடுகள்கிட்ட பேசி, குறிப்பாக அமெரிக்காள்கிட்ட பேசி, அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபைன்னு உருவாகுது. 1945 பிறகு தான் ஐநா சபை உருவாகுது. 2ஆம் உலக போருக்கு பிறகு தான் உருவாகுது. ஐநா சபையிலே அதை முன்வைத்து அதை ஒரு நாடாக உருவாக்கலாம் அப்படின்னா எந்த இடத்துல, ஜெருசலேம் என்ற அந்த பிரதேசத்தை மையப்படுத்தி அது பாலஸ்தீனமாக இருக்கு. அது பாலஸ்தீனம் முழுமையான பிரம்மாண்டமான நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய சரிபாதியை பிரித்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை எல்லாம் இந்த பக்கம் அனுப்பிவிட்டு, ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிட்டு அந்த பிரதேசத்தை காலி செய்து அது யூத மக்களை எல்லாம் குடியமர்த்தி, உலகத்தில் எல்லா யூதர்களையும் குடியமர்த்தி இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கலாம் அப்படின்னு முன் வச்சாங்க. பாலஸ்தீன் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. ஐநா சபை உலக நாடுகள்லாம் சொன்ன பிறகு ஒத்துக்கிட்டாங்க. இந்தியா முதல்ல ஏற்றுக்கல, அப்புறம் பின்னாடி ஏற்றுக்கிட்டாங்க. 1954, 68 தான் ஏற்றுக்கிறாங்க இந்தியா. இஸ்ரேல் என்பது தொடர்ந்து ஒரு வலுவான முறையில் பாலஸ்தீனத்தை தாக்க துவக்குகிறது. 1948, 49, 52 வரிசையாக தாக்குதல் நடக்குது. ஒரு பெரிய பேரழிப்பே நடக்க துவங்குது. பாலஸ்தீன மக்களை பெரிய அளவிற்கு அடித்து பல்லாயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்து இவங்க குடியேறுறாங்க. குடியேற்ற அந்த பிரதேசத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. கூடுதலாக ஏரியாவில் போய் குடியமர்த்துவது, இஸ்ரேலியர்களை, யூதர்களை குடியமர்த்துவது என்பதை இஸ்ரேல் அரசாங்கம் செய்கிறது. இப்படி ஒரு நாடு, புதிதாக உருவான ஒரு நாடு இவ்வளவு தீவிரமாக மற்ற மக்களை போய் அடித்து துன்புறுத்தி எப்படா உள்ளே போய் குடியேறாங்க அப்படின்னா அதுக்கு யார் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சக்தியாக இந்த உலகத்தில் இருந்தது அன்றிலிருந்து இன்று வரை அமெரிக்க ஏகாதிபத்தியம். இப்போ பார்த்தாலும் அமெரிக்காவே டார்கெட் சரி. இந்த போருக்கு முக்கிய காரணமே அமெரிக்கான்ட்டு உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கு. அப்படி என்னதான், ஏன் அமெரிக்கா டார்கெட் செய்யறதுக்கு காரணம் என்ன? அது பொதுவாக இப்படி ஒரு கருத்து இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அமெரிக்கா தான் காரணமா என்கிற கருத்துலாம் இருக்கு. ஆனால் இதில் அமெரிக்கா என்பது, அமெரிக்கா என்று நாம் குறிப்பிடுவது அமெரிக்க மக்களை அல்ல, அமெரிக்க அரசாங்கம். அமெரிக்காவில் யாரெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுடைய நலன்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது முக்கியமானது. ஏன் அமெரிக்கா எல்லாத்துலேயுமே தலையிட்டார்? 2ஆம் உலக போருக்கு பிறகு 1945 இவர் ஹிட்லர் அழிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தையே தன்னுடைய காலடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற வேட்கையோடு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் என்று பல ஏகாதிபத்தியங்கள் இருந்தன. அதனுடைய வளர்ச்சி என்பது படிப்படியாக குறைந்து, அதனுடைய வீழ்ச்சி என்பது படிப்படியாக குறைந்து, அதனுடைய ஆளுகை எல்லை படிப்படியாக குறைந்தது. பல நாடுகள் பிரிட்டிஷ் கீழே பல நாடுகள் விடுதலை அடைஞ்ச வரலாறுலாம் இருக்குது. இந்த பின்னணியில் அமெரிக்கா டெவலப் ஆகி வருது 2ஆம் உலக போருக்கு பின்னாடி. அப்போ வரும்போது அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய ஆட்சியாளர்கள் இந்த உலகினுடைய அனைத்து செல்வங்களையும் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ், தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு கிளம்புறாங்க. அப்போ இந்த பிரதேசம், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம், இப்போ புதிதாக அமைந்திருக்கூடிய இஸ்ரேல், அந்த பாலஸ்தீனம் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் என்பது உலக வரைபடத்தில் மத்திய கிழக்கு ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய வளைகுடா அந்த பூமி, அந்த பிரதேசம் முழுவதும் இந்த உலகத்திற்கு இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு தேவையான பெட்ரோலிய வளங்கள், இயற்கை எரிவாயு வளங்கள் நிரம்பிய ஒரு பிரம்மாண்டமான பிரதேசம். அப்போ மிகப்பெரிய ஒரு ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியா. இந்த பிரதேசம் முழுவதையுமே தன்னுடைய கண்ட்ரோலின் கீழே கொண்டு வந்துட்டால் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு செல்வ வளங்கள். மாமேதர் லெனின் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவத்தினுடைய மூலதனத்தினுடைய வேட்கை என்பது லாபம், மேலும் லாபம், மேலும் மேலும் லாபம்.
ஏகாதிபத்தியத்தை நோக்கி, அது உச்சகட்ட வளர்ச்சியை நோக்கி அது செல்லும். எல்லாத்தையும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், செல்வ வளங்கள், அனைத்து கனிம வளங்கள் உட்பட அனைத்தையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்கு துடிக்கும், அதற்காக பயணிக்கும் என்று மாமேதை லெனின் சொல்கிறார். அதுதான் இங்கே நடக்குது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் வளங்களை எல்லாம் தன் வசம் கொண்டு வர நினைக்குது. அப்படின்னா அந்த பிரதேசம் முழுவதையும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்குது. இப்போ ஆக்கிரமிக்கணும்னா அந்த பிரதேசத்தில் தன் சொல்படி கேட்கக்கூடிய ஒரு ஏவலாளி, ஒரு கையாளை அங்கே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கையாளாக இஸ்ரேலை அமெரிக்கா கடந்த 75 ஆண்டு காலமாக துவங்கியது முதல் இன்று வரைக்கும் அந்த பிரதேசத்தில் பதட்டத்தையும் போர் சூழலையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய, தான் சொல்வதையெல்லாம் அங்கே அமுல்படுத்தக்கூடிய ஒரு கையாளாக, ஒரு ஏவலாளியாக இஸ்ரேலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதான் நம்ம கவனிக்க வேண்டியது. பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு எதிராக உள்ளிருந்தே ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்காக முயற்சி செய்து அந்த பிரதேச மக்களிடையே பயங்கரவாத அமைப்பை உருவாக்குவதற்கான திட்டமிடலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹமாஸ். இது ஒரு மிக முக்கியமான வரலாறு. அப்படிதான் சிஐஏ இந்த அமைப்புகளோட உதவியோடு தான் ஹமாஸ் அப்படின்ற ஒரு 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 அமைப்பு ஒரு பயங்கரவாத குழுவாக, எப்படி ஆப்கனில் தலிபான்களை அங்கே இருக்கக்கூடிய நஜிபுல்லா என்கிற சோசலிஸ்ட் ஜனாதிபதியினுடைய ஒரு கம்யூனிஸ்ட் ஜனாதிபதியுடைய அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி தலிபான்கள் என்ற அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக உருவாக்கி அமெரிக்கா உழவ விட்டதோ, அதே போல சிரியாவிலையும் லிபியாவிலையும் எப்படி ISIS என்று சொல்லக்கூடிய கொடூரமான பயங்கரவாத அமைப்பை எப்படி அமெரிக்கா உருவாக்கி உழவ விட்டதோ, அதே போலதான் இங்கே ஒரு டீம் உருவாக்குனாங்க. தீவிரவாதிகள் அமெரிக்கா தான் உருவாக்குதோ? தீவிரவாதிகள் பயங்கரவாதத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் பல நாடுகளை உருவாக்கி இருக்கு. அமெரிக்காவினுடைய CIA என்று சொல்லக்கூடிய ஒரு உளவு ஸ்தாபனம் தான் அந்த வேலைப்புறம் உலகம் முழுவதும் பார்க்குது. தனி வரலாறு. இப்போ இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஹமாஸ். யாசர் அராஃபத்துக்கு எதிராக உருவான அமைப்பு. ஆனால் இவங்களுக்கு என்ன வரலாறு அப்படியே திரும்பிடுச்சுன்னா, காசா பகுதி மக்களிடையே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் யாசர் அராஃபத்து வலுவிழந்துடுறாரு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வலுவிழக்கக்கூடிய நிலையில் காசா பகுதி மக்களுடைய ஒரு செல்வாக்கை பெற்ற அமைப்பாக, அவங்களுக்கு எதிரான அமைப்பாக, யாசர் அராஃபத்துக்கு எதிரான அமைப்பாக காசா மக்கள், ஏன்னா காசா மக்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, யாரும் கொடுக்கல, அவங்களால இவங்க வரவும் முடியல, ரமலா உள்ளவங்களால் வர முடியல, அந்த அரசாங்கத்தால் இங்கே ஒன்றும் செய்யவும் முடியல. அப்போ இந்த அதிருப்தியை பயன்படுத்தி ஹமாஸ் வளர்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 2000 அந்த காலகட்டத்தில் யாசர் அராஃபத்தும் மறைந்த பின்னணியில் தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் மேற்கு கரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் முகமது அப்பாஸ் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக வர்றாங்க. இந்த பிரதேசத்தில் யாருமே இல்லாத சூழலில் நமக்காக போரிடக்கூடியவர்கள், நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்ற முறையில் ஹமாஸ் அமைப்பை அங்கே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹமாஸ் அமைப்பு ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. முதல் முறையாக 2000 ஆண்டில் வருகிறது. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே பாலஸ்தீன மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு அந்த அதிகார பொறுப்புக்கு, நிர்வாக பொறுப்புக்கு வரும்போது இயல்பாகவே தன்னுடைய சொந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வுக்கு ஹமாஸ் இயக்கம் வருது. அதில் இருக்கக்கூடிய போராளிகள் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அப்புறம் அங்கே இயல்பாகவே ரமலால் அவர் இறந்து போகிறாரு. அந்த அமைப்பு பலவீனமாகிறது. இந்த பின்னணியில் இஸ்ரேலுடைய நோக்கம் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை மேலும் மேலும் நெருக்குவது, அழிப்பது என்பது அவருடைய ப்ராஜெக்ட். அப்போ இது தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் இஸ்ரேல் அடிக்கும்போது இயல்பாகவே தன்னுடைய சொந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்திற்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஹமாஸ் தள்ளப்படுகிறது. எனவே ஹமாஸ் இப்போது இஸ்ரேலை எதிர்க்கிறது. அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு ஒரு மிக முக்கியமான முன்னோட்டம் வேற இருக்கு. அக்டோபர் 7 முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்னா, ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவது, இந்தியாவில் எப்படி மோடி அகண்ட பாரதத்தை உருவாக்கணும் RSS சொல்லுதோ, அதே போல் ஒரு அகண்ட இஸ்ரேலை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு மேப்பை காட்டுறார். ஐக்கிய நாடுகள் சபையோட கூட்டத்தில் காட்டுறார் பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேல் பிரதமர். அந்த மேப்பில் பாலஸ்தீனம்னு ஒரு நாடே இல்லை. பக்கத்தில் இருக்கிற லெபனான்ற நாடும் நாட்டினுடைய பல பகுதிகளும் இல்லை. இந்த எல்லா பகுதிகளையும் இணைத்து ஒரு பிரம்மாண்டமான இஸ்ரேல் என்கிற ஒரு மேப்பை காட்டுறார். இது ஒரு பயங்கரமான சம்பவம். இந்த உலக நாடுகள், பல நாடுகள் உடனடியாக கண்டிச்சாங்க. இது தவறானது என்று சொன்னாங்க. அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு என்று பெஞ்சமின் நேதன்யாகு பேசின பிறகுதான், ஆகா இனிமேலும் நம்ம இதை எதிர்க்காமல் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரெசிஸ்ட் பண்ணாமல் இருந்தால், கடுமையான பதிலடி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை முழுமையாக அழித்து
ஏதோ இஸ்ரேல் பெரிய திட்டம் வச்சிருக்கின்றத உணர்ந்து கொண்டுதான் ஹமாஸ் தன் கையில் இருக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் தயார் செய்து, அந்த ஏவுகணை தயார் செஞ்சதே வந்து உடனடியாக ஊடகங்களில் வந்துச்சு. நம் ஏவுகணை நாம் சொல்கிறது, அவங்க ஏவுகணைன்ற வார்த்தை இருக்கலாம், ஆனால் ஏவுகணை என்று சொன்னால் இந்த அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ இஸ்ரேல் ஏவுகிற ஏவுகணை போன்று ஒரு பயங்கரமான மக்களை கொடூரமாக, பல்லாயிரக்கணக்கான மக்களை கொடூரமாக அழித்து ஒழிக்கக்கூடிய அளவிற்கான ஏவுகணை அல்ல. இந்த ஏவுகணை என்பது நம்ம ஊரில் இந்த பிவிசி பைப் இருக்கு பாருங்க, அந்த பைப்பில் மருந்தை அடித்து அதில் வந்து ஒரு கூறு முனையை மட்டும் வச்சு அப்படித்தான் ஆயிரக்கணக்கான ஏவுகணைன்னு சொல்லி உலக ஊடகங்கள் அன்னைக்கு போட்டாங்க. அந்த ஆயிரக்கணக்கான ஏவுகணை ஆயிரக்கணக்கான பைப், அவ்வளோதான், ஒரு 6000 7000 பைப்பில் தான் ஏவுகணைன்னு வச்சு அதை வந்து அடித்தாங்க. அது போய் இவ்வளோ பெரிய இன்னைக்கு இஸ்ரேல் நடத்திக்கூடிய தாக்குதல் அளவுக்கு அந்த தாக்குதல் இல்லை, அவ்வளோ கடுமையான. அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ஆயுதமும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது அது தனி கதை. ஆனால் ஃபேஸ் பண்ண இந்த சம்பவத்தில் தான் இஸ்ரேலும் ஏதோ பண்ணியிருக்கணுன்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது, அந்த தகவல்களும் இருக்கிறது. இப்படித்தான் இந்த இந்த ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. பாலஸ்தீனம் தினந்தோறும் குறிப்பாக காசா நகரம் தினந்தோறும் அடித்து சிதைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு அந்த மக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த பின்னணியில் தான் மொத்தமாக நம்மை அழித்து விடுவார்களோ என்ற பின்னணியில் தான் இந்த தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது. ஆனால் அன்றைக்கு உடனடியாக கருத்து சொன்ன அனைவரும் ஹமாஸ் இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடாது, பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கணும்னு சொல்லி கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த பின்னணி என்பது அதுதான். இது வரைக்குமே 35,000 பேருக்கு மட்டும் மக்கள் வந்து எழுந்திருக்காங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்ட வந்து குழந்தைகளாக இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. சொந்த நாட்டிலையும் இருக்க முடியாமல், வெளிநாடுகளுக்கும் போக முடியாமல் உள்ளே தவிக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு பாலஸ்தீன மக்களுக்கு. என்னதான் தீர்வாக இருக்குது? இந்த கொடூரமான படுகொலை, அந்த காசா நகரம் கிட்டத்தட்ட சுடுகாடு. இனிமேல் அந்த நகரத்தில் யாரும் வாழ முடியாது, எல்லாருமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் முடிஞ்சு போச்சு. அந்த நகரத்துலேருந்து மிஞ்சி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான 22 லட்சம் மக்கள் சொல்கிறாங்க. அவங்களாம் ரஃபா நகரத்திற்கு துரத்தப்பட்டிருக்காங்க. சொந்த நாட்டிலே அகதிகளாக போய் ரஃபா நகரத்தில் கூடாரம் அமைச்சிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை, அந்த ரஃபா நகரத்தை நாங்கள் அழிப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு போய் தாக்குதல் நடத்துது. அங்கே இருக்கக்கூடிய ஐநா பள்ளிக்கூடத்தில், ஐநா மருத்துவமனையில் கொத்தாக குண்டுகளை போட்டு அங்கேயும் மக்களை அழிக்கக்கூடிய அந்த வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. பயங்கரமான அந்த கொடூரத்தை அரங்கேற்றுகிறது. இந்த காசா நகரத்தில் இந்த குறிப்பிட்ட அக்டோபர் 7க்கு பிறகு இந்த 7 மாத காலத்தில், இந்த ஒரு 8 மாத காலம் இந்த இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலால் அந்த நகரமே சிதைந்து கிடக்கூடிய அந்த கட்டிட இடிபாடுகளுடைய எடை மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடி டன்னு சொல்கிறாங்க. அது நம்முடைய பேராசிரியர் விஜய் பிரசாத் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த காசா நகரத்தில் இஸ்ரேல் வீசியிருக்கக்கூடிய குண்டுகள், அந்த குண்டுகளுடைய வீரியம் என்பது ஹிரோஷிமா நாகாசாகி அதன் மீது வீசப்பட்ட அணுகுண்டுகளைப் போல 9 அணுகுண்டுகளுக்கு சமம் என்று சொல்றாரு. ரொம்ப கொடூரமானது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம கண்ணு முன்னாடியே, இந்த உலகத்தினுடைய கண்ணு முன்னாடியே இஸ்ரேல் அரங்கேற்றுகிறது. யாராலும் கேள்வி கேட்க முடியல, யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் கடுமையான முறையில் போராடுறாங்க. அமெரிக்காவே இதை நீ சொன்னாதான் அதை நிப்பாட்டுவான், நீ உடனே சொல்லுன்னு சொல்லி அமெரிக்க மாணவர்கள் பெரிய அளவுக்கு எழுந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனாலும் கூட இஸ்ரேல் மறுக்குது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதை வந்து செவிசாய்க்க மறுக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. இந்த கொடூரத்திற்கு 2 தீர்வுகள் இருக்கு. உடனடியாக நிறுத்தணும், நிரந்தரமாக நிறுத்தணும். உடனடியாக நிறுத்துவதற்கு மிக சரியான முறையில் தலையிட முடியும் என்று சொன்னால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் மட்டும்தான் முடியும். ஏனால் இந்த போர் என்பதே இஸ்ரேலால் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலுக்கு உதவிகள், இந்த போர் 9, 7, 8 மாத காலத்திற்கு மேலாக இந்த போரை இஸ்ரேல் நடத்துகிறது என்று சொன்னால் அதற்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு நிதியும் கொடுத்து கொண்டிருப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான். பைடன் வந்து ஒரு கட்டத்தில் முடியாதுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அமெரிக்காவினுடைய ஆயுத வியாபாரம் என்பது அமெரிக்காவுடைய மிக முக்கியமான வியாபாரம். ஆயுத வியாபாரிகள், ஆயுத உற்பத்தியாளர்கள் அமெரிக்க ஆட்சியில் கோலோச்சக்கூடிய பெரும் கார்பரேட் கம்பெனிகளாக இருக்காங்க. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, பைடனை மிரட்டுறாங்க, அடுத்த தேர்தல் வரப்போகுது அமெரிக்காவில், நாங்கள் வந்து ட்ரம்ப்பை கொண்டு வந்துடுவோம் பார்த்துக்கோன்னு சொன்ன உடனே பைடன் பயந்துறார். உடனே அவர் வந்து அந்த ஏற்பாடை பண்ணுறாரு. மீண்டும் ஆயுதங்களை அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ வந்து உடனடியாக இந்த உலகம் அமெரிக்காவை நெருக்க வேண்டும்,
இஸ்ரேலை நெருக்க வேண்டும். அமெரிக்காவுடைய மக்கள் மாணவர்கள் எழுந்து போராடுறாங்க. அதே போல் உலகம் முழுவதும் இடதுசாரி இயக்கங்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. மக்களே எழுந்து போராடுறாங்க. இந்த போராட்டம் தீவிரம் அடையணும். அமெரிக்காவே இதில் தலையிட்டு நிறுத்து என்றது ஒரு மிக முக்கியமான முழக்கம். அதை அமெரிக்காவை நோக்கி செய்வது. இன்னொன்று, இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்கு இஸ்ரேலை உலக நாடுகள் நெருக்குவதுனா எப்படின்னா, பல நாடுகள், இப்போ பிரேசில் உள்ளிட்ட நாடுகள், பிரேசிலுடைய இடதுசாரி அரசாங்கம் உடனடியாக இஸ்ரேலுடனான அனைத்து தூதரக உறவுகளையும் நாங்கள் துண்டிக்கிறோம், வர்த்தக உறவுகளை துண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல நாடுகள், சில நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. இதுபோல் உலகம் முழுவதும் இந்தியா உள்பட, மோடி அரசாங்கம் உள்பட இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை, வர்த்தக உறவுகளை, பொருளாதார உறவுகளை நாங்கள் துண்டிக்கிறோம் என்று அறிவித்து, எந்த பொருளும் இனிமேல் இஸ்ரேலுக்கு போகாது, அங்கிருந்து எதுவும் வர முடியாது என்ற நெருக்குதலை உருவாக்கினால்தான் இஸ்ரேலை மட்டுப்படுத்த முடியும். எனக்கு என்ன கேள்வினா, உலக நாடுகள்லாம் இஸ்ரேலை நெருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுத உதவிகளை செய்யுது, அப்புறம் இந்தியாவுடைய தொழிலதிபரான அதானி வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்றாருன்னு மாதிரி சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலுடன் மிக நெருக்கமான தொடர்பு. ஏன்னு சொன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜியோனிச அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய யூத இனவெறி அரசாங்கம் என்ன கான்செப்டை வச்சிருக்கோ, யூதர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், யூதர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த நாடு சொந்தமில்லை என்று அந்த வெறியை, இன வெறியை எப்படி உயர்த்தி பிடிக்கிறதோ அதே போன்ற ஒரு வெறித்தனத்தை, ஒரு மத வெறியை பின்பற்றக்கூடிய நாடாக, பின்பற்றக்கூடிய அரசாங்கமாக மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துருச்சு. அதனால மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்தே இஸ்ரேல் அரசாங்கத்தோட மிக நெருக்கமான ஒரு பிணைப்பு, ஒரு உறவு என்பதை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகலை. அவங்க பாலஸ்தீனத்தோடு தான் நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக இஸ்ரேலோடு மிக நெருக்கத்தை பின்பற்றியது இதுவரைக்கும் பின்பற்றி கொண்டிருப்பது மோடி அரசாங்கம். அதனால தான் அது போர் என்று அறிவித்த உடனே அது அதனுடைய என்ன இருக்குன்ற பேக்ரவுண்டை கூட அவர் உணர்ந்து கொள்ளாமல் உடனடியாக மோடி வந்து ஆதரவு தெரிவித்தார். அதுபோல் சில நாள்களில் உலகம் முழுவதும் இருந்து ஒரு ப்ரெஷர் வந்த உடனே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இல்லை, இந்திய அரசினுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு என்கிற முறையில் அவர் மாதிரி விளக்கம் கொடுத்து சமாளித்தார். ஆனால் இந்த சமாளிப்பு சில நாட்கள் கூட தாண்டலாம் மீண்டும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவது. சைலண்டாக மோடி அரசாங்கம் இந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்குன்னா, ரொம்ப சைலண்டாக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. சரக்கு என்கிற பெயரில் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. இதற்கான பல ஒப்பந்தங்கள் ஏற்கனவே கையெழுத்தாகியிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா. அமெரிக்கா ஏற்கனவே சில இராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாம் மோடி அரசாங்கத்தோடு போட்டிருக்கு. இராணுவ துறையில் தனியார் மயத்தை, இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதிலும் இராணுவ தளவாடங்களை கையாள்வதிலும் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்கலாம் என்கிற முறையில் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் விதிகளை எல்லாம் திருத்தி அந்த ஒப்பந்தத்தையும் மோடி அரசாங்கம் மேற்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போது, இதுக்கு முன்னாடிலாம் வந்து இராணுவ தளவாடத்தெல்லாம் கவர்மெண்ட்டு தான் டீல் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து பிரைவேட் நிறுவனங்களே, பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களே டீல் பண்ணுறாங்க. அப்படித்தான் சென்னையிலிருந்து கூட சரக்கு என்கிற பெயரில் இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள்லாம் கப்பலில் கொண்டு போகப்பட்டு ஸ்பெயினில் அதை கண்டுபிடிச்சி நிறுத்திட்டாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்தது. இதில் வந்து கட்டாயமாக இஸ்ரேல், இந்தியா அரசாங்கம், மோடி அரசாங்கத்தினுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அதானிக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அதானி கையில் இந்தியாவில் பல துறைமுகங்கள் இருக்கு. அதானி கையில் தான் முத்ரா துறைமுகம் மட்டும் இல்லை, பல துறைமுகங்கள் அதானியினுடைய கைகளில் தான் சிக்கியிருக்கு. அதானியினுடைய நிறுவனம், துறைமுக நிறுவனம் அதை மேற்பார்வை பார்க்கக்கூடிய அளவில் அதானி கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எனவே அதானி நிறுவனங்களுக்கு இதில் தொடர்பு இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாமே தெரிஞ்சு மோடி, அதானி, இந்த கூட்டு களவாணிகளுடைய மோடி அரசாங்கம், அதானி நிறுவனங்கள், இந்த கூட்டு களவாணித்தனத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் பாலஸ்தீன மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் அதுக்கான துணை கருவிகளும் அந்த ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மாதிரியான நடவடிக்கையில் இது வந்து தனியார் மையம் மட்டும் இல்லை, பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அரசாங்கமே விதிகளை திருத்தினால், அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் உள்ளிட்ட துறைகளை தனியார் மயம் ஆக்கினால் என்னெல்லாம் விளைவு ஏற்படும்னா, இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் பலது நடக்கும். இராணுவ தளவாடங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு போகும். அது வந்து பிரைவேட் நிறுவனங்களே கையாளக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அது வந்து நமக்கு நெருங்கிய நட்பு நாடுகளுடைய மக்களுடைய உயிர்களை கூட பறிப்பதற்கு அது தயங்காது. நம்ம சொந்த மக்களுடைய
உயிரையே பிற்காலத்தில் பறிப்பதற்கு அது தயங்காது என்பதை தான் இது சுட்டி காட்டுது. எனவே இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மோடி அரசு பகிரங்கமாக அறிவிக்கணும், சுதந்திர பாலஸ்தீனம் தான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்று அறிவிக்க வேண்டும். இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இப்போ வலியுறுத்தக்கூடிய விஷயம். பாலஸ்தீனமான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம் டயலாக் தமிழ். நன்றி.